ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான இயக்குனரா இருந்த அட்லி மிக விலை உயர்ந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார வந்து வாங்கியிருக்கிறாரு. இதனுடைய விலை என்ன? இவருடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இயக்குனர் அட்லி வாங்கின காரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராயல்ஸ் ஸ்பெக்டர். சரியா? அந்த காரோட பேரு அதுதான். ஃபர்ஸ்ட் இந்த காரு ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனத்துல முதல் மின்சார எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. சரியா? இந்த காரை தான் நம்ம அட்லி வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாடல் வந்து உலகிலேயே மிக லக்ஸரி கார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரோல்ஸ் ராயல்ஸ் அப்படிங்கிறனாலே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த காரோட அம்சங்கள்லாம் என்ன? இந்த என்னெல்லாம் கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த கார்ல 102 கேஎஸ்பி பேட்டரி இருக்குது. அடுத்ததாட்டு 577 ஹார்ஸ் பவர் 2 எலக்ட்ரிக் மோட்டார்கள் இருக்குது. அடுத்ததாட்டு இப்போ 0 to 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 வினாடியிலேயே அது வந்து அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு ஸ்பீட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த காரை ஒருக்கா நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது 520 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். சரி, இதுதான் அப்படியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ அந்த கார்ல நம்ம ஏறிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா போகும். உள்ள இருக்கிறது அதாவது ஒரு டிராவல் ஃபீலிங்கே வராது. சும்மா ஒரு ஸ்மூத்தா என்னனாலும் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த காரோட வசதிகள், அம்சங்கள் எல்லாமே வந்து அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ இந்த காரோட விலை என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்குதா? இந்த காரோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் ஆகுது. சரியா? அதாவது இந்தியா மதிப்புல 8 கோடி ரூபாய். சரி, இந்த காரு இப்போ 9 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஆகுதுல்ல. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த காரோட ஃபிட்டிங் அதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா உள்ள இதெல்லாம் எங்களுக்கு வேணும், இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா, அந்த பொருளுக்கு தகுந்தபடி தான் இந்த காரோட ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஸ்டார்ட்டிங் ரேட் வந்து 8 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ அடுத்ததாட்டு அட்லி ஏன் திடீர்னு இந்த காரை வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். அதாவது அட்லி இயக்கத்துல ஷாருக்கான் வச்சு ஜவான் திரைப்படம் ஒன்று எடுத்திருந்தாங்க. அது உலக அளவுல ஃபேமஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம 1000 கோடி அளவுக்கு வசூல் அடிச்சு, அதுக்கு மேலேயும் வசூல் அடிச்சு. அடுத்ததாட்டு இந்த படத்தினால ஷாருக்கானுக்கு முதல் தேசிய விருது வர கிடைச்சிருக்குது. சரி, அவரு மட்டும் தான் ஃபேமஸ் ஆனாரா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அட்லிக்கும் பாலிவுட் சினிமால அங்கீகாரமும் கிடைச்சது. அட்லி ஒரு பெரிய இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரமும் கிடைச்சது. அந்த அளவுக்கு வந்து பிரபலமாயிட்டாரு. சரி, அடுத்தது இவர வச்சு தான் இதோட முடிஞ்சு படம் இனி எடுக்கல. பெரிய பெரிய நடிகர வச்சு எடுக்கல அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அல்லு அர்ஜுன வச்சு இப்போ ஒரு படம் எடுத்துட்டு வராரு. சரியா? அதுவும் ரொம்ப அமௌண்ட் குடுத்து, பொருட்கள்லாம் அதிகமா செலவு பண்ணி ரொம்ப எடுக்கணும், அழகா எடுக்கணும், ரொம்ப ஹிட் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வராரு. இத செலிப்ரேட் பண்றது விதமாக தான் இந்த அட்லி அவங்க வந்து ரோல்ஸ் ராயல்ஸ் காரை வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரி, அவங்க எந்த டேட்ல வாங்குனாங்க, எப்போ வாங்குனாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எந்த டேட்ல வாங்குனாங்கன்னு வந்து தெரியாது. பட் அக்டோபர் மாசம் வாங்கியிருக்கிறாங்க. இது எப்படி வெளிய தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி அவங்களுடைய மனைவி பிரியா, அப்புறம் அவங்களுடைய குழந்தை மகன். சரியா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பைல விமான நிலையத்துக்கு இந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ல வந்து இறங்கியிருக்காங்க. அதுவும் அவங்க அதுல மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இறங்கியிருக்காங்க. இது வந்து வீடியோ இணையத்துல வந்து வைரல் ஆக ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் அட்லி வந்து ஒரு மிக விலை உயர்ந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமாலும் பேசுபொருளா பேசப்படுது. சரி, அடுத்ததாட்டு அட்லியோட முன்னேற்றத்துக்கு காரணம் என்ன? அவருடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது அட்லி வந்து 21 செப்டம்பர் 1986ல தான் பிறந்திருக்காரு. சென்னையில தான் பிறந்தாரு. சரியா? அவரோட பெயர் வந்து இப்பதான் அட்லி. அதுக்கு முன்னாடி என்ன பேரா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண்குமாரா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்லி அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்கிறாரு. சரி, அவரோட குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ரொம்ப பாவப்பட்ட குடும்பம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இந்த மீடியம்
அந்த மாதிரி தான் ஒரு குடும்பமா இருந்துச்சு. இவருடைய கல்வி படிப்பு எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில உள்ள சத்யபாமா பல்கலைக்கழகத்தில தான் படிச்சாரு. அதுலயுமே விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டமும் பெற்றாரு. அதாவது இவருடைய ஆரம்ப சினிமா ஃபீல்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி காலத்துல இவருக்கு வந்து சினிமா நம்ம வந்து நெறைய டைரக்ட் பண்ணணும். நமக்கு வந்து அப்படியே ஒரு ஆர்வமா இருந்திருக்கு. சினிமாக்குள்ள போணும், நெறைய படங்கள் வந்து டைரக்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருந்திருக்காரு. ஆசைங்க இருந்திருக்குது. அப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டைம்லயே ஃபுல்லா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துப்பாரு. சரியா? ஃபுல்லா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அ வெளிய வெளியிடுவது தான் இவருடைய வழக்கமா இருந்துச்சு. அப்படி 2 ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பட்டமும் வாங்கியிருக்காரு. அதாவது என்ன ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்மேல் விழுந்த மழைத்துளி. 2 தேசிய அளவிலான விருதுகள் வந்து கிடைச்சிருக்குது. சரியா? அடுத்தது வந்து முகப்புத்தகம் சொல்லிட்டு 2011ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவார்டு கிடைக்கல. இது ஊடகத்தில வந்து அதாவது நம்ம இப்ப YouTube, சமூக வலைதளங்கள் இருக்குல்ல, Facebook, Instagram இப்படிங்கலாம் இருக்குல்ல, அதில வந்து ஃபேமஸ் ஆயி என்னாச்சுன்னா, இது அட்லி எடுத்திருக்காங்க. அட்லி அவங்க தான் இயக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே அதுலயுமே அவரு வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு. சரி இனி இது மட்டும் தான் லைஃபா அப்படிங்கிற மாரி பார்த்தாச்சுன்னா, அவரு வந்து சரி நம்ம சினிமா துறைக்குள்ளே போய் கால் வைப்போம். நம்ம போய் வாய்ப்பு கேட்போம். யாராவது வாய்ப்பு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆர்வமாவும் இருந்திருக்கு. அவருடைய எண்ணமாவும் இருந்திருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி பெரிய பெரிய சினிமாக்காரங்கள்ட்ட போய் அசிஸ்டன்ட்டாட்டு வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் கேட்டுருக்காங்க. அப்படி யார்கிட்டலாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிரத்னம், எஸ். சங்கர், கௌதம் வாசுதேவன் மேனன் போன்ற பெரிய இயக்குனர்கிட்ட நேரடியாக போய் வேலை கேட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த டைம்ல அவருடைய வயசு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வயசு தான் இருக்குது. அதாவது 2011 சரியா? அந்த டைம்ல போய் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சரி வாய்ப்பு குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அசால்ட்டா குடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரே ஒரு டைரக்டர் மட்டும் கூப்ட்டு, "வாப்பா நீ என்னுடைய அசிஸ்டன்ட் ஆட்டு வேலை பாரு. நான் உனக்கு வேலை தாரேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? அது என்ன டைரக்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். சங்கர். அவர் தான் கூப்ட்டு, "சரி வா நான் ஒரு படம் எடுக்க போறேன். நீ எனக்கு அசிஸ்டன்ட்டாட்டு வேலை பாரு." அப்படிங்கிற மாதிரி கூப்ட்டுருக்காரு. அதே மாதிரி படம் எடுத்திருக்காரு. அசிஸ்டன்ட்டாட்டு யார் வேலை பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில வந்து முறையா கத்துக்கிட்றாரு அட்லி. சரி கத்துக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே இனி வந்து படத்த எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி படத்த எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. ஃபர்ஸ்ட் படம் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ராணி. ராஜா ராணி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம நயன்தாராவும், ஆர்யா அவங்க நடிச்சிருப்பாங்க. சந்தானமும் நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் தெரியாதவங்க இருக்காது. ஒரு லவ் ஃபீலிங் ஒரு படம். இந்த படத்துல வந்து இவருக்கு ஹிட் குடுக்க ஆரம்பிச்சது. அதாவது கிட்டத்தட்ட ரூ. 50,00,00,000 வசூல் அடிச்சாரு. நல்ல வரவேற்பு பெற்று அந்த டைம்ல அட்லிக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிற மாரி குடுத்துச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து நெறைய படங்கள் எடுக்கணும். நல்ல வெற்றி இதுல வரணும். நம்ம எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி இவரோட எண்ணமா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் நெறைய படங்கள் எடுத்தாரு. கிட்டத்தட்ட குறிப்பிட்ட படம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்சல், பிகில், ஜவான். ஜவான்லாம் சொல்லவே வேண்டாம். 1000 கோடிக்கு மேலவே வசூல் அடிச்சிருச்சு. சரியா? இப்படி இப்பவும் ஒரு பெரிய படம் எடுத்துட்டு இருக்காரு. இப்படிதான் இவருடைய அ உயர்வு, வெற்றி அப்படி இருந்துச்சு. இவருடைய அ எண்ணம். அதாவது ஒருக்கா தோத்தாலுமே நம்ம வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்ததுன்னு சொல்லி சொல்லி இப்போ டாப் பொசிஷன்ல இருக்கிறாரு அட்லி. சரி அட்லியோட திருமண லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து லவ் மேரேஜ் தான். அவங்களுடைய மனைவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா. இவங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ந 9 நவம்பர் 2014 அன்னைக்கு தான் சென்னையில வச்சு தான் திருமணம் ஆச்சு. சரி இவங்களுக்கு எப்போ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 ஜனவரி 2023 சரியா? ஒரு மகன் பிறந்திருக்கிறாங்க. ரொம்ப நாள் குழந்தை இல்லாம அவங்களோட ட்ரீமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்திருக்காங்க. அட்லியோட மனைவி இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொலைக்காட்சி நடிகையா தான் இருந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு சொல்லப்போனா, அந்த சீரியல்லாம் நடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நடிகையா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல டிவி ஷோக்குல ஆங்கராவும் இருந்திருக்காங்க. இதுதான் அவங்களுடைய வேலையா இருந்துச்சு. பட் அட்லியே திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க சந்தோஷமா அவங்களுடைய லைஃப்ப வந்து இப்ப வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ அடுத்ததா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முயற்சி செய்தால்
கண்டிப்பா ஒரு பெரிய பொசிஷன்ல வந்து நிக்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டா யார சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி அவங்கள பத்தி தான் சொல்லுவேன். ஏன்னா, அவருடைய சின்ன வயசு பருவமாவே ஃபுல்லாவே வந்து சரி எனக்கு நமக்கு வந்து ஒரு இயக்குனரா தான் ஆகணும். அதாவது நடிகரா ஆகுறது வந்து அவருக்கு ஆசை இல்ல. இயக்குனரா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆசை இருந்திருக்குது. அதையும் தாண்டி அவர் வந்து காலேஜ் பருவத்திலே வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முயற்சி ட்ரை பண்ணியிருக்கிறாரு. சரி நம்ம டைரக்ட்டா போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பெரிய பெரிய இயக்குனர்கிட்டயும் கேட்டிருக்காங்க. அதுல ஒரே ஒரு இயக்குனர் மட்டும் தான் கூப்ட்டு சொல்லிக் குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சரி நம்ம இத வச்சு பிக்கப் பண்ணுவோம்னு நெனச்சுட்டு, சினிமா ஃபீல்ட தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு, இப்போ வேற லெவல்ல டாப் பொசிஷனுக்கு போயிட்டாரு. இப்போ தமிழ்நாட்டுல எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்போ கெத்தாட்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து இறங்குறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அட்லிய பத்தி தான் பேசப்படுறாங்க. அட்லி இப்படி ஒரு கார் வாங்கிட்டாரு. அட்லி இப்படி ஒரு கார் வாங்கிட்டாரு. அப்படிதான் எல்லாருமே பேசுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உழைப்பு, அவருடைய வெற்றி. வெற்றி இல்லன்னா, இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பேசப்படாது. இப்போ சொல்லப்போனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாம அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. என்னைக்குனாலும் நீங்க அதுக்கு எஃபெக்ட், உழைப்பு எல்லாம் போடும்போது, அதனுடைய வெற்றி கண்டிப்பா ஒரு நாள் இல்லன்னா இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சேரும். அதுக்காக நான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. கண்டிப்பா நீங்க உழைச்சீங்கன்னா, அதுல அடைஞ்சே தீருவீங்க அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட்லிய யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அவர் எடுக்கிற படத்த யாருக்கெல்லாம் பிடிக்கும்? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.